வெறுப்புக்கு எதிராக அன்பின் அரசியலை முன்வைத்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் அதே கொள்கையில்தான் நிற்கிறது. இந்த மண்ணில் வெறுப்பு அரசியல் வேரூன்ற விடமாட்டோம். மக்களை மதத்தின் பெயரால் பிரிக்க அனுமதிக்க மாட்டோம். தமிழகத்தின் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்க எந்த சக்தியும் இடமளிக்க மாட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பொறுப்பேற்ற உடனே சில முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளீர்கள். 500 யூனிட் வரை பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்கள் பாதுகாப்புக்காக சிறப்பு சிங்கப்படை, போதை தடுப்பு அமைப்புகள், பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கின்ற மதுக்கடைகள் மூடப்படும் நடவடிக்கைகள் ஆகியவை மக்கள் மத்தியில் நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக உள்ளது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். விவசாயிகள் பாதுகாப்பான வருமானத்தை எதிர்பார்க்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பான சமூகத்தை எதிர்பார்க்கிறார்கள். மாணவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளது என்றால் அது கொள்கை அடிப்படையிலான ஆதரவு. தேர்தல் அரசியலில் பணநாயகத்தின் ஆதிக்கம் கண்டு இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமோ, ஏழை எளிய மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போய்விடுமோ என்று மிக கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் வியூகத்தாலும் தனித்த சாதுரியத்தாலும் சாதாரண ஏழை எளிய மக்களும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். அந்த வகையில் இது ஓர் எளிய மக்களின் சாமானிய மக்களின் ஆட்சி என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பின்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். நிலையான ஆட்சி வேண்டும், மதசார்பற்ற ஆட்சி வேண்டும், வெறுப்பு அரசியலற்ற தமிழகம் வேண்டும். தங்களது ஆட்சியில்தான் மகத்தான சாதனைகளை புரிந்திட செம்மையான அரசாக திகழ்ந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல்படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். தமிழக அரசியல் வரலாற்றில் சிறப்பானதொரு அரசை வழங்குவதற்கு முனைந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசுக்கு கட்சி வேறுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.